பக்கத்து நாட்டுக்காரன் பொறாமப்படுறது காலங்காலமா நடக்கிறதுதான். என்ன இது? ஆனா முறையா நம்மள பார்த்து அண்ணே நீங்க வேற லெவல்னு பாகிஸ்தான் அமைச்சர் பேசியிருக்காருங்க. அத நினைச்சேன் சிரிச்சேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நான் உங்க தவசி 2.0. இப்ப இந்த ஈரான் அமெரிக்காவும் 2 பேரும் சேர்ந்து சண்டை போறதால கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதனால எல்லா நாடுகளும் பெட்ரோல் டீசல் விலைய ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க கூட மாட்டீங்களா? ஆனா இந்தியா மட்டும் கூலா இருக்காங்கன்னு பாகிஸ்தானோட பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா கிட்ட $600 மில்லியன் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா எங்களுக்கு 600 ரூபாய் தேத்தவே மூச்சு முட்டதுன்னும் இந்தியா கிட்ட 8 வாரத்துக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்புக்கு இருக்குன்னு சொல்றாரு. ஒரே ஒரு கையெழுத்து போட்டா இந்தியா விலைய குறைச்சிருவாங்கன்னும், ஆனா எங்க கிட்ட 1 லிட்டர் எண்ணெய் கூட இல்லன்னும் பாகிஸ்தான் சொல்லுதுங்க. ஐயோ ஐயோ. இந்தியா ப்ரீபெய்டு மாதிரி நம்ம யாருக்கிட்டையும் கடனும் வாங்கல. மோடிஜி ஒரு கையெழுத்து போட்டா எல்லாமே சரியாயிடும். ஆனா பாகிஸ்தான் நிலைமை IMF கிட்ட கடனும் வாங்கி வச்சிருக்காங்களாம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? பாகிஸ்தான் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க பெட்ரோல் விலைய 1 ரூபா குறைச்சாலும் IMF கிட்ட போய் கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்குற நிலைமை இருக்குன்னு சொல்றாங்க. என்னையோ ஒரு அடிமையா சேர்த்திப்பீங்களா? ஆனா இந்தியா வேற லெவலுங்க. அவங்க யாருக்கிட்டுமே பர்மிஷன் கேட்க வேணான்னு நம்ம பாகிஸ்தான் அமைச்சர் அலி மாலிக் சொல்லியிருக்காருங்க. நம்ம கெத்து என்னன்னா IMF கிட்ட பர்மிஷன் கேட்காமலே சுதந்திரமா செயல்படலாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா பாகிஸ்தான் ICUல மூச்சு திணறிட்டு இருக்கு. இந்தியா ஜிம்முக்கு போய் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்குங்க. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா, டீசல் வரியை எடுத்து அதை பெட்ரோல் மேல போட்டு வரியை சமாளிக்கிறாங்களாம். கூவுடா வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். பாவம் அந்த ஊர் பைக் ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் மானியம் வேற கொடுக்குறாங்களாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் புரியுதுங்க, முன்னெச்சரிக்கை முத்தன்னாவா இருந்தாதான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும். இதுக்கு இந்தியா ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம பாகிஸ்தான் அமைச்சர் சொல்லியிருக்காருங்க. என்ன அமைச்சரே இப்பதான் வழிக்கு வரீங்களா? பாகிஸ்தான் அமைச்சர் சொல்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, பாப்போம்.